இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நாம் எப்படி பேச வேண்டும், என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்ம பேசுகிற வார்த்தைகள் அது நன்மையானவைகளை மற்றவர்களுக்கு உண்டாக்க வேண்டும், பிரயோஜனமானவர்களை உண்டாக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அது இன்பமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதா இருக்கலாம், மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறதா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அநேகர் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய தேசத்தில் இன்றைக்கி இந்த தேர்தல் சமயங்களில் நம்ம தேசத்தில் இருக்கிற பெரிய பதவியில் இருக்கிற அந்த மனிதர்களே எவ்வளவு பொய்களை பேசுகிறாங்க, எவ்வளவு இல்லாத காரியங்களை பேசுகிறாங்க. அந்த ஒரு புத்தகமே இன்றைக்கு வெளிவந்து விட்டது. அவர் பேசின பொய்கள் என்று சொல்லி ஒரு புத்தகத்தையே வெளியிடுகிற அளவுக்கு பொய்கள் பேசி கொண்டிருக்கிற மனிதர்களையும் பெரிய பதவியில் இருக்கிறவர்களையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நல்ல வார்த்தை பேசுங்க, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படிப்பட்ட வார்த்தைகள். இயேசுவை ஆராதிக்கிற தொழுது கொண்டிருக்கிற நாமும் நம்முடைய வார்த்தையிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கட்டும், மற்றவர்களை ஆறுதல் படுத்த, மற்றவர்களை ஆற்ற தேற்ற, மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய நாமமும் உயர்த்தப்படும். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களுடைய பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவராக இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மற்ற மனிதர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளோ, குற்றப்படுத்துகிற வார்த்தைகளோ, நியாயந்திருக்கிற வார்த்தைகளோ பேசாதபடி, கெட்ட வார்த்தைகளையோ பொய்களையோ பேசி கொண்டிருக்கிற மனிதர்களையோ போல நாங்கள் இல்லாதபடி, எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாய், பக்தி விருத்திக்கு ஏற்ற ஒரு வார்த்தைகளாய் இருக்கட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.